தியா இன்ஃபோ சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்கன்னா கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, லைக் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனலில் போடக்கூடிய எல்லா வீடியோக்களும் உங்களுக்கு வாழ்க்கைக்கு தேவையான வீடியோக்களை தான் நான் கண்டென்ட்டாக எடுத்து போடுறேன். ஸோ வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். வணக்கம் நேயர்களே, நாம் இன்றைக்கி விளையாட்டு வீரர்களுக்கான ஒரு அருமையான பதிவு தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த பதிவு எதற்குன்னு பார்த்தீங்கன்னா, எல்லா விளையாட்டு வீரர்களுக்கும் ஒரு ஆசை இருக்கும். ஸோ நம்ம மாவட்டம், மாநிலம், அடுத்து தேசிய லெவலில், இன்டர்நேஷ்னல் லெவலில் நம்ம போய் விளையாட வேண்டும்னு ஆசை இருக்கும். ஸோ அதற்கு ஒரு முதற்படியாக மாநில அணியில் விளையாடக்கூடிய ஒரு அரிய வாய்ப்பு வந்திருக்கு. ஸோ இந்த வாய்ப்பை விளையாட்டு வீரர்கள் யாவரும் பயன்படுத்தி கொள்ளுங்கள், சரிங்களா? ஸோ இந்த விளையாட்டு போட்டிகள் எங்கே நடைபெறுகிறது, யாரால் நடத்தப்படுகிறது, எப்போது நடைபெறுகிறது, என்னென்ன போட்டிகள் இருக்குது, இதுக்கான தகுதிகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முழு விளக்கமாக நம்ம பார்ப்போம். ஸோ நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கண்டினியூவாக பாருங்கள். ஓகே நேயர்களே, வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போவோம். தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு தேர்வு போட்டிகளுக்கான ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறாங்க. ஸோ அதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். கேலோ இந்திய இளைஞர் விளையாட்டு போட்டிகள்லாம் யார் தலைமையின் கீழ் நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்றிய அரசின் தலைமையின் கீழ் தான் நடைபெறுகிறது. ஸோ இதை எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, 2018 தான் முதல் முறையாக இந்த போட்டியை ஸ்டார்ட் பண்ணி நடத்துகிறாங்க. ஸோ அப்போ 2 பிரிவுகளில் இந்த போட்டி நடைபெற்றது. அதாவது 17 வயசுக்கு உட்பட்டவர்களும் மற்றும் 21 வயசுக்கு உட்பட்டவர்களும் என 2 பிரிவாக அந்த போட்டி நடைபெற்றது. அதற்கடுத்து கொரோனா வந்த காரணத்தினால 2020 இந்த போட்டி நடைபெறாமலே போயிடுச்சு. ஸோ அதுக்கடுத்து 2021 இந்த போட்டி திரும்பி மீண்டுமாக ஸ்டார்ட் பண்ணாங்க. ஸோ அப்போ 18 வயசுக்கு உட்பட்ட பிரிவில் இந்த போட்டி ஹரியானா மாநிலம் பஞ்சுகுவாவில் இந்த போட்டி நடைபெற்றது. அதற்கு அடுத்ததாக 2022ஆம் ஆண்டில் மத்திய பிரதேசம் போபாலில் இந்த போட்டி நடைபெற்றது. இப்படியாக தொடர்ச்சியாக நடைபெற்று வரும்போது அடுத்ததாக தமிழக முதலமைச்சரும் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரின் முயற்சியால் 2024ஆம் ஆண்டிற்கான போட்டி நம்ம தமிழகத்தில் நடைபெற உள்ளது. ஸோ அதற்கான அட்டவணைகள்லாம் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் கிடையாது, இந்த போட்டியில் விளையாட்டு வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். ஸோ என்னென்ன விளையாட்டுகள் இருக்குது, எத்தனை வீரர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், ஸோ என்னென்ன கேட்டகரி அப்படிங்கிறத டீட்டெயில் ஃபுல்லாக பார்ப்போம். எந்த இடத்துல செலெக்ஷன் நடக்குறதையும் நம்ம கீழே அட்டவணையில் பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு குத்துச்சண்டை ஒவ்வொரு பிரிவிலையும் ஒரு நபர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், சரிங்களா? ஸோ இதில் ஆண்களும் உண்டு, பெண்களும் உண்டு. ஆனால் பெண்களுக்கான தேதி இதற்கு அப்பால் தான் அறிவிக்கப்படும். ஸோ பின்னர் அறிவிக்கப்படும் போட்டாங்க. ஆண்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 கேட்டகரியில் போட்டி நடைபெறுகிறது. ஸோ எத்தனை கிலோ எடை பிரிவுன்னு பார்த்தீங்கன்னா, 48 கிலோ, 51 கிலோ, 54 கிலோ, 57, 60, 63.5, 67, 71, 75, 80. ஸோ ஒவ்வொரு எடை பிரிவிலும் ஒவ்வொரு நபர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள், சரிங்களா? இந்த தேர்வு போட்டி எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா விளையாட்டு அரங்கம், தமிழ்நாட்டு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம், திருச்சியில் தான் நடைபெறுகிறது. ஸோ எப்போ நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, 6ஆம் தேதி 1ஆவது மாதம் 2024 காலை 7 மணி. ஸோ ஜனவரி 6 தான் இந்த போட்டி நடைபெறுகிறது. அடுத்ததாக என்ன விளையாட்டு போட்டின்னு பார்த்தீங்கன்னா, துப்பாக்கி சுடுதல். ஸோ துப்பாக்கி சுடுதல்லையும் ஒரு நபர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். இதில் பெண்களும் ஆண்களும் உண்டு, சரிங்களா? ஸோ இது எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள சிவந்தி ஆதித்தா துப்பாக்கி சுடும் வளாகம் அலமாடியில் நடைபெறுகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 6, 2024 காலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. அடுத்ததாக கட்கா. ஸோ இது இண்டிவிஜுவல் போட்டி, ஆண்கள் 1, பெண்கள் 1. எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூர் கற்பகம் பல்கலைக்கழகத்தில் ஜனவரி 6, 2024 காலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. அடுத்து ஃபரிசாடி இண்டிவிஜுவல், ஆண்கள் 1, பெண்கள் 1. அதே கற்பகம் பல்கலைக்கழகத்தில் தான் நடைபெறுகிறது. ஸோ அடுத்து மல்லர் கம்பம். இதில் பெண்கள் 6 பேரும் ஆண்கள் 6 பேரும் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, விழுப்புரத்தில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தான் இந்த போட்டி நடைபெறுகிறது. எப்போன்னு பார்த்தீங்கன்னா, 4/1/2024 காலை 7 மணிக்கு. ஸோ இந்த போட்டி அநேகமாக முடிஞ்சிருச்சு, சரிங்களா? ஸோ அடுத்து தங்கடா. இந்த போட்டி 2 கேட்டகரி இருக்குது. இதில் புனாமா ஆமா, புனாமா அனிஷுபா அப்படிங்கிற 2 கேட்டகரி இருக்குது. ஸோ இதில் பெண்களுக்கான இடைப்பிரிவு 52 கிலோவில் ஒரு நபரும், 56 கிலோவில் ஒன்றும், ஆண்களுக்கு 56 கிலோவில் ஒன்றும், 60 கிலோவில் ஒன்றும், அப்படியாக 2 கேட்டகரியிலையுமே 4 பேர்கள் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். எங்கன்னு பார்த்தீங்கன்னா, கற்பகம் பல்கலைக்கழகம், கோயம்புத்தூரில். இது என்றைக்குன்னு பார்த்தீங்கன்னா, 6/1/2024 காலை 7 மணிக்கு. அடுத்ததாக ஜூடோ போட்டியில் 4 இடைப்பிரிவுகள் கொடுத்துருக்காங்க பெண்களுக்கு, ஆண்களுக்கு 3 இடைப்பிரிவு. ஸோ ஒவ்வொரு இடைப்பிரிவுலையுமே ஒரு நபர் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்படுவார்கள். ஸோ எங்கே வச்சுன்னு பார்த்தீங்கன்னா, கரூர் மாவட்ட விளையாட்டு அரங்கம். ஸோ கரூரில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கத்தில் தான் இந்த போட்டி நடைபெறுகிறது. 6/1/2024 காலை 7 மணிக்கு இந்த செலெக்ஷன் நடைபெறுகிறது. 7வதாக யோகாசனம். ஸோ யோகாசனத்தில் 2 கேட்டகரி கொடுத்துருக்குறாங்க. ஒன்று ஆர்டிஸ்டிக், அதில்
பெண்கள் இல்லை, ஆண்கள் மட்டும்தான். ஆண்கள் ஒரு ஜோடி. அடுத்ததாக ட்ரெடிஷ்னல் யோகாசனா, அதில் பெண்கள் ஒன்று, ஆண்கள் ஒன்று. எங்கே நடைபெறுதுன்னு பார்த்தீங்கன்னா, சென்னையில் உள்ள மாவட்ட விளையாட்டு அரங்கம், நேரு பார்க் வளாகம். சரிங்களா? 10ஆம் 6/1/2024 காலை 7 மணிக்கு நடைபெறுகிறது. ஸோ இதில் வந்து சில விதிமுறைகள் கொடுத்துருக்குறாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த பங்கு பெறக்கூடிய விளையாட்டு வீரர்கள் வந்து அவர்களுடைய வயது வந்து 1/1/2005 அல்லது அதற்கு பின்னர் பிறந்திருக்க வேண்டும். சரிங்களா? ஸோ 2004 பிறந்தவங்களுக்கெல்லாம் இந்த விளையாட்டு விளையாட முடியாது. 2005க்கு அப்புறம் பிறந்தவர்களுக்கு மட்டும்தான் இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற முடியும். ஸோ பங்கு பெறக்கூடிய நபர்கள் என்னென்ன சான்றிதழ்கள் கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, ஆதார் அல்லது பாஸ்போர்ட், பிறப்புச் சான்றிதழ் குறைந்தது 5 வருஷத்துக்கு முன்பு அல்லது 2023க்கு அப்புறமா உள்ளது. ஸோ எங்கே வாங்கியிருக்கணும்? நகராட்சி, கிராம பஞ்சாயத்துகள் மூலியமாக வழங்கப்பட்டதாக இருக்க வேண்டும். சரிங்களா? அடுத்ததாக பள்ளிச் சான்றிதழ், டிசி, மார்க் ஷீட் ஏதாவது, அடுத்து இருப்பிடச் சான்றிதழ். ஸோ இந்த 4 இதுலேயுமே ஏதாவது 2 கொண்டு போனால் போதும். சரிங்களா? அது மட்டும் கிடையாது. மெயினாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பயணப்படி, தினப்படி வழங்கப்பட மாட்டாது. ஸோ பயணப்படியும் தினப்படியும் தரமாட்டாங்க. நீங்கள் தான் உங்கள் செலவு போட்டு தான் நீங்கள் போய் அந்த போட்டிகளில் பங்கு பெற வேண்டும். ஸோ அவங்க வந்து சாப்பிட்றதுக்கோ தங்குறதுக்கோ எந்த அரேஞ்ச்மெண்ட்டும் தரமாட்டாங்க. நீங்கள் போய் விளையாண்டுட்டு உங்களுடைய செலவில் தான் நீங்கள் எல்லாமே முழுவதுமே பார்த்துக்கொள்ள வேண்டும்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. சரிங்களா? ஸோ இந்த விளையாட்டு வீரர்களில் பங்கு பெறக்கூடிய நபர்களுக்கு எங்கள் சேனல் சார்பாக வாழ்த்துக்கள். ஸோ இந்த விளையாட்டுப் போட்டிகளில் பங்கு பெற்று வெற்றியடைந்து தேசிய போட்டியிலும் வெற்றியடைந்து பதக்கங்களை வெல்ல வாழ்த்துக்கள். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருந்துச்சுன்னா கட்டாயம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குற நேயர்கள் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.